காரை செல்வராஜ் சார். சார், பட்ஜெட்டில் ஈர்க்கக்கூடிய அம்சங்கள் ஏதாவது இருந்ததுன்னா கொஞ்சம் நீங்க பேசலாமே, நாங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நிச்சயமா எப்பொழுதும் போல் பட்ஜெட் போடுறது, பட்ஜெட்டோட பார்வை என்பது நிறைய மாறி இருக்கிறது. இப்போ இந்திய பட்ஜெட்டா இருந்தாலும் சரி, உலக நாடுகள், ஐரோப்பிய நாடுகளுடைய பட்ஜெட், அதே போல தமிழ்நாட்டினுடைய பட்ஜெட்டினுடைய பார்வையும் நாம் மாற்றி பார்க்க வேண்டிய ஒரு காலகட்டத்திற்கு வந்திருக்கிறோம். ஆனால் பழைய முறையிலேயே ஒரு பட்ஜெட்டை அணுகி கொண்டிருப்பது சரியாக வருமா என்று எனக்கு தெரியவில்லை. அதற்கான காரணத்தை நான் சொல்லிடுறேன். இன்றைக்கு இருக்கிற சவால்கள் என்ன, அந்த சவால்களை எப்படி சமாளிக்க போகிறோம்? உலக பொருளாதாரமும் இந்திய பொருளாதாரமும் தமிழ்நாட்டினுடைய பொருளாதாரமும் ஒருங்கிணைந்து போகக்கூடிய பொருளாதார சூழல், ஒன்றோடு ஒன்று பிணைந்து போயிருக்கிற தொழில் வளர்ச்சி. இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற 5 துறை சார்ந்த தயாரிப்புகள் இன்றைக்கு உலக நாடுகள்ல தான் அதிகமாக ஏற்றுமதி செய்யப்படுகிற பொழுது, உலக நாடுகளில் ஏற்படுகிற பாதிப்புகளும் காலநிலை மாற்றத்தினால் ஏற்படுகிற பாதிப்புகளும் பண மதிப்பு இழப்பு என்பது இந்த டாலர் ரேட், அந்த டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் வீழ்ச்சி என்பதும் பல கோணங்களில் தான் ஒரு தமிழ்நாடு பட்ஜெட்டை இப்ப நம்ம செய்ய வேண்டியிருக்கு. அதுல முக்கியமாக எனக்கு முன்னால் பேசிய ஐயா ஞானசேகர் அவர்கள் பேசுகிற பொழுது நிறைய செய்திகளை உள்வாங்கின. பெண்கள் தொழில் முனைவோர் என்பதற்கு தனியாக கடந்த பட்ஜெட்லயும் சரி, இந்த பட்ஜெட்லயும் சரி, நிறைய பார்வைகளை இந்த அரசாங்கம் செலுத்தி இருக்கிறது. நீங்க தொழில் முனைவோர், கிராமப்புற தொழில் முனைவோர்கள் வளர்ச்சியில அதிக அக்கறை காட்டி கடந்த ஆண்டு கிட்டத்தட்ட 50 கோடி ரூபாய் மானியம் கொடுத்து 3048 பேர் தொழில் ஆரம்பிச்சிருக்கிறாங்கன்னு அந்த திட்டத்தோட வெற்றியை குறித்து அதற்கான செய்திகளை இன்றைக்கு நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் அறிவிச்சாங்க. ரெண்டாவது, அது மட்டும் இல்லாமல் ஆரம்பிக்கிற உலக பொருளாதார நம்ம இந்த மாநாடு நடந்துச்சு. அந்த மாநாட்டுல ஜப்பான் கம்பெனி கூடவும் சில கம்பெனிகளோட ஒப்பந்தம் போடுகிற பொழுது, மெமோரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் போடுகிற பொழுது, அங்கே இருக்கிற ஊரக பகுதியில் இருக்கிற பெண்களில் 80% பேருக்கு வேலை வாய்ப்பை கொடுக்க வேண்டும் என்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோட ஒப்பந்தம் போடக்கூடிய இடத்திற்கு தமிழ்நாடு வந்திருக்கிறதுக்கு காரணம், இந்த லேபர் பார்ட்டிசிபேஷன் என்பது ஒரு பொருளாதாரத்திலே மிகப்பெரிய பங்கை வகிக்கிறது. இது குறித்தெல்லாம் நம்ம 5 வருஷத்துக்கு முன்னாலெல்லாம் பேசினது இல்லை. இப்பொழுதுதான் பேச ஆரம்பிக்கிறோம். உலக நாடுகளோடு தமிழ்நாட்டை ஒப்பிட்டு பார்ப்பதும், இன்றைக்கு இந்தியாவில் இருக்கிற உற்பத்தி சார்ந்த தொழில்களில் வேலை பார்ப்பவர்களில் 41% பேர் பெண் தமிழகத்தை சார்ந்தவர்கள் என்கிற செய்திகளையும் நம்ம மறந்துடக்கூடாது. அப்போ ஆணுக்கு நிகராக பெண்கள் கல்வி கற்பது மட்டும் இல்லை, ஆணுக்கு நிகராக பெண்களும் தொழில் முனைவோர்களாக மட்டும் இல்லாமல் தொழிற்சாலைகளில் பணி செய்யக்கூடிய இடத்திற்கு வர வேண்டும் என்கிற பொழுது, ஆண்கள்ல 76% பேர் லேபர் பார்ட்டிசிபேஷன் ரேஷியோன்னா, உமன் லேபர் பார்ட்டிசிபேஷன் ரேஷியோ கிட்டத்தட்ட 43 விழுக்காடு உயர்ந்திருப்பது என்பது இன்றைக்கு உலகத்தில் இருக்கிற ஐரோப்பிய நாடுகள், சீனாவில் 63%, அந்த நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சிக்கு துணை நிற்கிற பெண்களோட பங்களிப்பு. அது மாதிரியான செய்திகளை செய்து பெண்களுடைய முன்னேற்றத்திற்கு தொடர்ந்து நம்ம திட்டங்களை தீட்டிக் கொண்டு வருகிறோம். ஒன்று. இரண்டாவது, நம்ம திட்டங்கள் தீட்டுவது என்பது இப்ப தமிழ் மொழிக்கு, தொல்லியல் துறைக்கு, ஊரக வளர்ச்சி, நகர்ப்புற வளர்ச்சி, இந்த சாலை மேம்பாடு, இதெல்லாம் தொடர்பான திட்டங்கள், புதிய நகர உருவாக்கம், இந்த திட்டங்களை எல்லாம் தாண்டி இன்றைக்கு நமக்கு இருக்கிற பெரிய சவால் பொருளாதார முன்னேற்றத்திற்கு அந்நிய முதலீடும் உள்ளூர் தொழில் நிறுவனங்கள், கார்பரேட் இண்டஸ்ட்ரீஸோட இன்வெஸ்ட்மெண்ட் ரொம்ப முக்கியம். கடந்த காலங்களில் கார்பரேட் இண்டஸ்ட்ரிக்கு எவ்வளவுதான் நம்ம அள்ளி கொடுத்தாலும் இந்தியாவிலே இருக்கிற கார்பரேட் இண்டஸ்ட்ரீஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கோ இல்ல அவங்களுடைய எக்ஸிஸ்டிங் பிளான்ட் எக்ஸ்பான்ஷன் பண்றதுக்கோ முதலீடுகள் வரவில்லை என்று நிர்மலா சீதாராமன் அவர்களே கதறி கண்ணீர் விட்டு அழுததெல்லாம் நம்ம பார்த்திருக்கோம். அந்த முறைகளில் போகிற பொழுது இன்றைக்கு வேலை வாய்ப்பை உருவாக்குவது என்பது, நாம் கல்லூரியிலிருந்து மாணவர்களை நேரடியாக வேலைக்கு அனுப்பிய காலமெல்லாம் போக அவங்களுக்கு திறன் மேம்பாடு கொடுக்கணும், தொழில் சார்ந்த அவங்களுடைய மிஷன் லேர்னிங்ல இருந்து அந்த தொழில் சார்ந்த அந்த திறன் மேம்பாட்டு பயிற்சிகளை கொடுக்கணும். நான் முதல்வர் திட்டம் மூலமாக தனியாக ஒரு திட்டத்தை தவைந்து அந்த மாணவர்களை உருவாக்கணும். ஏன்னா இங்கே வருகிற அந்நிய முதலீட்டில் அந்நிய நிறுவனங்கள் அவர்களுக்கு தேவையான திறன்பட்ட மாணவர்கள், அந்த தொழிலாளர்கள் கிடைக்கிற பொழுதுதான் அவனுடைய உற்பத்தி என்பது அவன் தொழில் துவங்குற நாள் முதல் ஒன்றிலிருந்து அவனுக்கு வருமானத்தை கொடுக்கும் என்றுதான் நினைப்பான்.
அதற்கு தேவையான செயல்பாடுகளை கொண்டு போகிற பொழுது அரசனுடைய கவனம் என்பது தொழிற்சாலைகளை முன்னேற்றுவது என்பதும் புதிய தொழிலதிபர்களை உருவாக்குவது என்பதும் தொழில் முனைவோர்களை உருவாக்குவது என்பத சவாலை விட அந்த தொழிலுக்கு தேவையான திறன் மிகுந்த இளைஞர்களை உருவாக்குவது என்பது இன்றைக்கு மிகப்பெரிய சவாலாக அமைந்திருக்கிறது. நம்ம நாட்டுல மட்டுமல்ல, இன்றைக்கு உலக நாடுகள் சந்தித்துக் கொண்டிருக்கிறது. ஒரு இண்டஸ்ட்ரி வரும்போதே கேட்கிறான், எனக்கு இந்த மாதிரிதான் எனக்கு மாணவர்கள் வேணும்னு கேட்கிறான். இன்னொரு ஒரே ஒரு குறிப்பா ஒரு செய்தியை சொல்லிடுறேன். ஏன் இந்த செய்தியை சொல்றேன்னா, ஐஐடி கான்பூர், ஐஐடி புனே, ஐஐடியில படித்திருக்கிற வட மாநிலத்தில் இருக்கிற 3 டாப் இன்ஸ்டிடியூஷன்ஸ், ஐஐடியை விட பெரிய இன்ஸ்டிடியூஷன் இங்க இல்ல. அதிலே கடந்த ஆண்டு கல்லூரி படிப்பை முடித்த மாணவர்களில் 35% பேர் வேலை வாய்ப்பற்று இருக்கிறார்கள் என்கிற ஒரு சூழ்நிலை நிலவர காலத்தில் தமிழ்நாடு அரசாங்கம் தன்னுடைய பட்ஜெட்ல மகளிர் மேம்பாடு என்பது அவர்களை தொழில் முனைவோர்களாகவும் அவர்களுக்கு கொடுக்கிற உரிமை தொகையோ, மாணவிகளுக்கு கொடுக்கிற 1000 ரூபாயோ, தமிழ் புதல்வனுக்கு கொடுக்கிற 1000 ரூபாய் என்பது அவர்களுடைய கல்வி நலன் சார்ந்தும் பொருளாதாரம் சார்ந்தும் ஒரு சுழற்சி முறை பொருளாதாரத்திற்கு பயன்படக்கூடிய அளவிற்கான பொருளாதாரத்திற்கான கிடைத்திருக்கிற விடை, பணவீக்கத்தினுடைய பாதிப்பு என்பது ஓரளவுக்கு கிராமப்புற சில்லறை வணிக பணவீக்கம் ஓரளவுக்கு குறைந்திருக்கிறது. மக்கள் அதை சமாளிக்கிறார்கள் என்று சொன்னால், நம்முடைய பொது விநியோக திட்டம் உட்பட இது போன்ற ஒரு சுழற்சி முறை உதவிகள் அந்த பெண்களுக்கு செய்வது என்பதுதான் இதற்கான அடிப்படை காரணம். எப்பொழுதும் ஒரு பொருளாதாரத்தை நோக்குகிற பொழுது அது இல்லை, இது இல்லை, இதை செஞ்சிருக்கலாம் என்று சொல்லுவதை விட, இப்பொழுது இருக்கிற இந்த காலச்சூழலுக்கு தகுந்த பட்ஜெட் என்பது அடுத்த 25 ஆண்டுகளுக்கான முற்போக்குத்தனம் நிறைந்த பட்ஜெட்டாக இருக்க வேண்டும் என்று தங்கம் தென்னரசு அவர்கள் சொல்லித்தான் இந்த பட்ஜெட் ஆரம்பிச்சாரு. குறைகள் என்பது நிச்சயமாக இல்லாமல் இல்லை. குறைகளை பற்றி பேசிக்கொண்டே இருப்பதை விட எதிர்கால சந்ததியினருக்கு பயன்படக்கூடிய ஒரு பொருளாதாரமாக, வேலை வாய்ப்புடன் கூடிய பொருளாதார வளர்ச்சியாக மிகுந்த இடமாக இந்த நிதிநிலை அறிக்கை கொண்டு வருமா என்பது குறித்து விரிவாக பேச வேண்டும். அதில் இருக்கிற குறைகளை கலைந்து அதில் இருக்கிற எப்படி இம்ப்ரூவ் பண்ண முடியும், இதை இன்னும் மேம்படுத்துவதற்கான ஆலோசனைக்கு சொல்வதுதான் நம்முடைய தமிழ்நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சிக்கு துணை நிற்குமே தவிர, அந்த சுய உதவி குழுக்கள் எதுக்கு, இவ்வளவு பேர் தான். ஒரே ஒரு சுய உதவி குழுக்கள்ல அவங்க உதவி செய்கிற பணங்கள் இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் மட்டும்தான் முறையாக திருப்பி வங்கிகளுக்கு செலுத்தப்படுகிறது. அந்த அளவுக்கு ஒழுக்கம் நிறைந்த மகளிர் நம்ம பகுதியில் இருக்கிறவங்கல்ல 1000 பேரை நாம் முயற்சி செய்தால் தொழில் முனைவோர்களாக 10 பேர் வந்தாலே பெரிய வெற்றி என்கிற நிலையில் தான் நம்ம இந்த பட்ஜெட்டை பார்க்கணும். ஓகே சார், ஓகே சார். பாயிண்ட் நம்பர் 225ல நிதி மேலாண்மை சம்பந்தமான இந்த பட்ஜெட் வந்து பேசி இருக்கு சார். அதுல ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க, மாநிலத்தினுடைய பரவலான வளர்ச்சிக்கு வலுவான கடன் பொருளாதாரம், கிரெடிட் எக்கானமி இன்றியமையாததாகும். இதனை நன்கு உணர்ந்துள்ள இந்த அரசு வேளாண்மை, சிறு குறு நிறுவனங்கள், மகளிர் சுய உதவிக்குழு, கல்வி ஆகிய முன்னுரிமை துறைகளுக்கு கடன் வழங்க வங்கிகளுக்கு முன் எப்பொழுதும் இல்லாத அளவிற்கு வரும் நிதியாண்டிற்கென 9.5 லட்சம் கோடி ரூபாய் உயர் இலக்கினை இந்த அரசு நிர்ணயித்துள்ளது. இது கடந்த ஆண்டை விட 17.47% அதிகம். அடுத்த பேரால சொல்றாங்க, தமிழ்நாடு அரசு ரிசர்வ் வங்கியினுடைய புத்தாக்க மையத்துடன் இணைந்து வங்கிகள் கடன் வழங்கிடும் நடைமுறைகளை எளிமைப்படுத்திடும் வகையில் ஒருங்கிணைந்த கடன் வழங்கும் அமைப்பு, யூனிஃபைடு லெண்டிங் இன்டர்ஃபேஸ், இந்த தொழில்நுட்பத்தை பல்வேறு வங்கிகள் மூலம் தமிழ்நாட்டில் விரைவில் அறிமுகப்படுத்த உள்ளதுன்ட்டு பின்னால சொல்லிய விஷயங்களுக்கு முன்னாலேயே சொல்லிட்டாங்க. இதை நாங்க பண்ண போறோம், இலக்கு நிர்ணயம் பண்ணியிருக்கோம், அதன் அடிப்படையில் தான் இந்த 2.5 லட்சம் கோடி கடன் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லப்பட்டிருக்குன்னு நான் புரிஞ்சுக்கிறேன். ஒருவேளை பட்ஜெட்டை சரியாக சிலர் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்காதது ஒரு சிக்கலா இருக்கா சார் இதுல? இல்ல, ஒண்ணு இல்ல. இது நீங்க ஆய்வறிக்கையிலே கடந்த காலம் 24-25 என்ன நடந்ததுங்கிற தெளிவு படுத்தி இருக்காங்க. அதுல பாத்தீங்கன்னா விவசாய கடன் வந்து 2019 1.83 லட்சம் கோடியாக இருந்தது. 23-24 3.5 லட்சம் கோடி கடனாக அதிகரித்து வணிக வங்கிகள் விவசாயிகளுக்கு கடன் கொடுத்திருக்காங்க. ஏற்கனவே விவசாயிகளுக்கு எங்கே கடன் வாங்கணும்னு தெரியும், தொழில் முனைவோர்களுக்கு
எந்த வங்கியில எப்படி கடன். நான் இப்ப வந்து ஒரு தொழில் முனைவு தொழிற்சாலை நடத்திட்டு இருக்கவன். ஓகே. சிட்கோல இருந்து போன் பண்றாங்க, உங்களுக்கு வந்து இந்த வசதிகள் இருக்கு, லோன் இருக்கு, நீங்க வாங்க அப்ளை பண்ணுங்கன்னு நம்மள கூப்பிடுறாங்க. அதுக்கு வழிமுறைகள் இருக்கு. ஓகே. மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு 37,000 கோடின்னு பிரமிப்பாக பாத்தீங்க. அதுதான் நான் ஏற்கனவே சொன்னேன், மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு வங்கிகள் தான் கடன் கொடுக்கிறது. அந்த வங்கிகள் இந்தியாவிலேயே முறையாக 199% முறையாக திருப்பி கொடுக்கப்படுகிறது தமிழ்நாட்டில தான் சொல்லியிருக்கோம். அதற்கு பிறகு கடன் தரும் கடன் வைப்பு விகிதம். ஒரு நாட்டினுடைய பொருளாதாரத்தை, ஒரு வங்கியினுடைய பொருளாதாரம் எப்படி இப்படி எல்லாம் கடன் அவங்க கொடுக்க முடியும்னு கேட்பீங்க. கடந்த ஆண்டே தொழில்துறைக்கு வந்து 3 லட்சம் கோடி ரூபாய் கடனை கொடுத்திருக்காங்க. அதனால கொடுக்காம இல்லை. நீங்க அந்த ஆய்வறிக்கையில பாருங்க தெரியும். இதுல இந்த பொருளாதார மேம்பாட்டை வந்து எந்த ஒரு குறியீட்டின் மூலமாக நம்ம புரிந்து கொள்ள முடியும் என்று சொன்னால், தமிழ்நாட்டின் கடன் வைப்பு விகிதம் சிடிஆர் அது குறித்து பேசி இருக்கிறாங்க. இந்தியாவிலேயே முதன்மை, அதாவது கடன் கொடுப்பதும் வைப்பு நிதியினுடைய அந்த விகிதாச்சாரம் என்பது மிகவும் சிறப்பாக இருக்கிற ஒரு சூழ்நிலை. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 2019-20 109% இருந்த சிடிஆர் கடன் வைப்பு விகிதம் இப்ப 23-24 117% உயர்ந்திருக்கிறது. கிட்டத்தட்ட 18% உயர்ந்திருக்குன்னா வங்கிகள் கடன் கொடுப்பது என்பதும் கடன் திரும்ப வருவது என்பதும் வைப்பு நிதியினுடைய அந்த சுழற்சி என்பதும் தமிழ்நாட்டினுடைய வங்கிகள் முறையாக இருக்கிற காரணத்தினாலதான் அந்த வங்கிகள் வந்து கடன் கொடுக்கறாங்க. விவசாய கடன், கல்வி கடன் கொடுக்கறாங்க, சுய உதவி குழுக்களுக்கு கடன் கொடுக்கறாங்க, தொழிற்சாலைகளுக்கு 3 லட்சம் 2 லட்சம் கோடி ரூபாய் கொடுக்கறாங்கன்னா கொடுப்பாங்க. சரி, இது ஏற்கனவே தெரிந்த ஒன்றுதான். நீங்க ரெண்டாவது ஒரு கேள்வி கேட்டாரு, நான் மிகவும் நேசிக்கிறவரு, நான் முதல்வன் திட்டம் மூலமாக இவ்வளவு பயிற்சி கொடுத்தீங்க, என்ன வேலை வாய்ப்பை கொடுத்தீங்கன்னு கேட்டாங்க. 41.38 லட்சம் மாணவர்கள் நான் முதல்வன் திட்டத்திலே பயிற்சி பெற்று அதில் 1,04,000 மாணவர்கள் வேலை வாய்ப்பினை பெற்றிருக்கிறார்கள். குடிமை பணி தேர்வுகளுக்கு 1000 மாணவர்களுக்கு பயிற்சி என்கிற திட்டங்கள் எல்லாம் இதில் வந்து கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டினுடைய பொருளாதாரம் என்பது எடப்பாடியார் முன்னுக்கு ஒரே விஷயத்த முடிச்சிடுறேன். தமிழ்நாட்டினுடைய பொருளாதாரம் நிறைய அறிவிக்கிறாங்க, இவங்க அறிவிக்கிறதுக்கெல்லாம் எங்க வந்து பணம் வரும்னு கேட்டாரு. நான் ஒரு சாமானியனாக, ஒரு எளியவனாக நான் புரிந்து கொள்ளுகிற செய்தியை எப்படி ஒரு முன்னாள் முதல்வர் புரிந்து கொள்ளவில்லை. அவர் கொஞ்சம் அவசரப்படாம அவருடைய பொருளாதார வல்லுநர்கள் எல்லாம் கேட்டு இந்த பதில சொல்லி இருக்கலாம். எவ்வளவு வருமானம் என்பதை சொல்லியிருக்காங்க. அந்த வருமானம் எந்த வகையில் இருந்து வருது? 5 வகைகளில் இருந்து வருமானம் வருது. வரி வருவாய், வரி அல்லாத வருவாய், சென்ட்ரல் கவர்மெண்டோட எய்டு, சென்ட்ரல் கவர்மெண்டோட டாக்ஸோட நமக்குள்ள போர்ஷன், இது 4 போக பாரோவிங்ஸ். எது பற்றாக்குறையோ அந்த பற்றாக்குறைக்கு நாம் கடன் வாங்குகிறோம். அந்த கடன் வாங்குற அளவு கூட 28% இருக்கணும். அப்படின்னா இன்னைக்கு 26.41% மெயின்டைன் பண்ணுவதும் டோட்டல் பிசிக்கல் டெபிசிட், ஒட்டுமொத்த கடன் அளவு வந்து 4%-க்குள்ளேதான் இருக்க வேண்டும் என்கிற நிலையில் இன்றைக்கு கடந்த ஆண்டு 3.44% இருந்ததை இந்த ஆண்டு 3% குறைக்கக்கூடியதற்கு நிதிநிலை அறிக்கை கொடுத்திருக்கிற பொழுது பட்ஜெட்ல நம்ம குறைகள் இல்லைன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா ஏற்கனவே திமுக தேர்தல் அறிக்கையில கொடுத்ததுல நிறைய விஷயங்களை நிறைவேற்றலைங்கிற குற்றம் இன்னைக்கு காலையில இருந்து நான் அந்த தொலைக்காட்சிகள நிகழ்ச்சியில கலந்து கொள்ளுகிற போது நிறைய எடுத்து வைக்கிறாங்க. அது போன்றது ஒரு குறைகள் இருக்கும். அதை தாண்டி திட்டமிடாத செயல்பாடுகள் என்னவெல்லாம் அரசாங்கம் செய்ய வேண்டிய சூழ்நிலைக்கு வந்தது என்பதையும் நாம் ஒருங்கிணைந்து பார்ப்பதுதான் அடுத்து முற்போக்கு பொருளாதார அறிக்கை என்று நாம் இதை பார்க்கிற பொழுது நாம் அறிந்து கொள்ள வேண்டிய செய்தியாக நான் பார்க்கிறேன்.